ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நியூ பிளாக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கடையில் தான். கடையில் என்னென்னா கடையில் எதுவும் இல்லை, சும்மா வேலை இல்லாதனால தனியாக உட்காந்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன நல்லா பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்னான். அவன் ஒன்றும் வரது மாரி தெரியல. வரேன் 1.5 மணி நேரமாக சொல்லுங்கிறான் வரேன்ட்டு. அவன் வர மாரி தெரில. அவனுக்கு திரும்பி ஃபோன் பண்ணால் தான் தெரியும் வரானா இல்லையான்ட்டு. ஏன்னா அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸ்கூல் ஃப்ரெண்டு வேறு அவன். ஸோ அதனால் 7 வருஷம் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அவனுக்கு வெயிட் பண்ணுங்கிறான். சென்னைக்கார போயிட்டான் அவன். ஸ்டடீஸ்க்கு சென்னைக்கு போயிட்டுருக்கான் அவன். ஸோ அதனால் அவன் வந்துக்கிறான் ஊருக்கு. ஏன்னா அவனுக்கும் செம் முடிஞ்சிருக்கு. அதனால் வரேன்னு சொல்லினுங்கிறான். நாளைக்கு அவன் கூட நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன். திருவண்ணாமலைக்கு எதுக்குன்னா கிரிவலம் சுத்த. கிரிவலம் 14 கிலோமீட்ரு. ஆமாம், 14 கிலோமீட்ரு. அது ஃபுல்லாக சுற்றிட்டே வரணும். ஸோ ஏன் வீடு வர மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட லைசன்ஸ் இல்லை. லைசன்ஸ் இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும். ஸோ அதனால் லைசன்ஸும் இல்லை. போலீஸ் பிடிச்சா நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் போலீஸு பிடிக்க மாட்டாங்க. இது வந்து எனக்கு பிடிச்சதில்ல. ஸோ கொஞ்சம் இது இருக்கும்ல, பயம் இருக்கும்ல. அதனால தான் லைசன்ஸ் வந்தால் எல்லாமே லீகல் தான். ஓகேங்களா? லைசன்ஸ் மட்டும் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். இந்த என்னடா பேர் TN32 ரைடர்னு போட்டிருக்கேன், என்ன விலாக் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? அதுக்காக தான், லைசன்ஸுக்காக தான் வெயிட்டிங். வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? லைசன்ஸ் வந்தால் நம்ம கண்டினியூஸ் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும். ஏன்னா திருவண்ணாமலைக்கு போகிறோம்ல, கிரிவலம் சுற்ற. அது ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம். அது ஃபுல் என்ஜாயாக இருக்கும். அதில் பீப்லாம் அதில் நிறையா வரும். நாளைக்கு வீடியோவில் நாளைக்கெல்லாம் நாளைக்கு வந்துடும். நம்ம போகிறது நாளைக்கு தான். நாளைக்கு புதன்கிழமை பஸ் இருக்குது. பஸ்ஸில் கிளம்பணும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போயிடணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஏன்னா பஸ்ஸு ரொம்ப நிறையா இருக்குது. பட் கூட்டமாக போகும் எல்லா பஸ்ஸும். அதனால் சீக்கிரமாக போய் சீட்டை பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்காக தான் சீக்கிரமாக போகிறோம் நம்ம நாளைக்கு. ஸோ நாளைக்கு எத்தனை மணிக்குன்னா, நாளைக்கு மதியம் கிளம்பிவிடும். மதியம் கிளம்பி அத்தனை நாள் மார்னிங் அங்கே திருவண்ணாமலையில் எத்தனை 2:30 மணிக்கோ 3:30 மணிக்கோ இல்லை 4:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது அங்கேருந்து திருவண்ணாமலை டு விழுப்புரம். அந்த ட்ரெயினில் வந்துட்டோங்கன்னா கரெக்டாக இருக்கும் டைமிங். சனிக்கிழமை ஈவினிங் விலாக் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேறு எதுவும் இல்லை. அவனுக்கு ஃபோன் அடிப்பேன், எங்கடா இருக்க வாடான்னு சொல்லுவேன். அவன் வரமாட்டேன்னு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. சரி பார்ப்போம். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா கைஸ்? பார்த்தீங்களா, அது வெல்டிங் பண்ண கொடுக்கணும். ஸோ அது இன்றைக்கே வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் அது 1 hour இல்லைனா 2 hour ஆகிடும். ஏன்னா அது வெல்டு பண்ணும்ல, அதனால் கொஞ்சம் ஆகிடும். அண்டு இங்கேருந்து போகிறதும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் பாருங்க கைஸ், நான் படித்த ஸ்கூல் வேன் இதெல்லாம் மறக்கவே முடியாது. படித்த ஸ்கூல் வேன். அது ஸ்கூல் லைஃபே வேறு மாரி. புரியுதுங்களா? அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஸ்கூல் லைஃப்னாலே. நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஸ்கூல் லைஃப்பை. ஓகேங்களா? ஏன்னா ஸ்கூல் லைஃப் வேறு மாரி இருக்கும். கொஞ்சம் இப்படி இருக்கும், கொஞ்சம் இப்படி இருக்கும். ஏன்னா டீச்சர்ஸும் திட்டுவாங்க. அது ஏன் திட்டுவாங்கன்னா, நம்மளும் நல்லதுக்காக தான் திட்டுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கும் கொஞ்சம் விருப்பம் தான் இருக்கும். எனக்கும் அந்தமாரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் புரியுது. அந்தமாரி கொஞ்சம் புரியும். எல்லாருக்கும் ஒரு டைமிங் வரும் பார்த்தீங்களா? அப்போ தான் எல்லாருக்கும் புரியும் எதுக்கு சொன்னாங்க, எதுக்கு இந்தமாரி பண்ணுறாங்களேன்ட்டு. ஃப்யூச்சரில் தான் நம்மளுக்கு தெரியும், ஓ நம்ம நல்லதுக்காக தான் இவங்க சொன்னாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், நம்ம கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் அவன் வந்தோடனே நான் பார்க்குறேன், இல்லை நம்ம கண்டினியூ பண்ணுறான் அவன் வந்தோடனே. ஓகேங்களா? கைஸ், விழுப்புரம் வந்துவிட்டோம். நம்ம அந்த வால் இருந்து பார்த்தியா, அது கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறோம். 8 நாள் தான் நினச்சோம். கொஞ்சம் அவர் வெளில போயிருந்ததுனால வாலை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ நான் மட்டும் வரல, நானும் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கோம். அவன் ஒழுங்கு அங்கே நிற்கிறான், அவன் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ ஒன்றத்தான் வரான். காலேஜ் அவனுக்கு முடிஞ்சிச்சு. அவன் வரான். ஃபோன் பண்ணான். அவனே ஃபோன் பண்ணான், எங்கடா இருக்கான்னு கேட்டான். விழுப்புரத்தில் தான் சொன்னேன். சரி காலேஜ் முடியுது, சரி வந்து கூட்டுன்னு போய்டுன்னா. சரி அவனை கூட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிறது இங்கே போகிறோம். எங்கள் ரோஸ் மில்க் குடிக்க போகிறோம் நாங்கள் 3 பேரும். ஸோ பாருங்கள், கண்டினியூ பண்ணுறான். அவன் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறான் கைஸ். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். ஜூஸில் ரோஸ் மில்க் ராஜா இவன் தான். இவன் ஒருத்தவன் அவன். நம்ம ஜூஸ் ஒன்று இருக்குது. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் இன்னும் வேலை இருக்குது, அதை அப்படியே முடிச்சுட்டு போக வேண்டியதான்.
ஸோ கைஸ் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ எல்லாரையும் எல்லாம் ஒர்க்கு எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்னா 2 பேர் வந்தாங்க. போகும்போது 2 பேர், வரும்போது 3 பேராக வந்தோம். ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தவனை பஸ் ஸ்டாண்டில் விட்டு ஒருத்தவனை அவங்க வீட்டில் விட்டு அப்படியே நான் வர்றது. ஸோ ஓகேங்களா, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ்.